வேற என்னது என்கிட்ட? வேற என்ன திறமை இருக்கு என்கிட்ட? எந்த திறமையுமே என்கிட்ட கிடையாது. நான் கற்றுக்கொண்ட தமிழ் எனக்கு அனைத்து வசதியான வாய்ப்புகளையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆகவே தயவு செய்து படைப்பு என்பது மிக மிக சாதாரணமான விஷயம். நான் உங்களிடையே ஒரு கேள்வியை கேட்கிறேன், மாணவ மாணவிகளே. நீங்கள் பிரயாணம் செய்கின்ற பஸ்ஸிலே தான் நானும் நார்மூலனும் வனதாசனும் பிரயாணம் பண்ணுகிறோம். நீங்கள் உணவு அருந்துகின்ற ஹோட்டலிலே தான் நாங்கள் மூவரும் சாப்பிடுகிறோம். நீங்கள் பார்க்கின்ற, கேட்கின்ற, உணர்கின்ற அத்தனை விஷயங்களையும் தான் நானும் பார்க்கிறேன், கேட்கிறேன், உணர்கிறேன். ஆனால் எங்களால் எப்படி ஒரு படைப்பாளி ஆக முடிகிறது, உங்களால் ஏன் முடியவில்லை? இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். நாங்கள் வேறு எங்கேருந்து வரலையே. இந்த கடவுள் அங்கேருந்து எங்களை படைச்சோன்னே சோதர்மன் நாவலாசிரியர், வனதாசன் கவிஞர் இல்லையே. உங்களோட தான் நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் பார்க்குற, கேட்குற, உணர்கிற அத்தனை விஷயங்களும் தான் நாங்களும் பார்க்குறோம், கேட்குற, உணர்கிறோம். அதை நாங்கள் பார்க்கிற அந்த ஒரு விஷயத்தை, அது கேட்கிற ஒரு விஷயத்தை, நானே உணர்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு கவிதையாக, ஒரு கட்டுரையாக, ஒரு சிறுகதையாக, என்னுடைய நாவலினுடைய ஒரு பகுதியாக மாற்ற முடிகிறது. உங்களால் ஏன் முடியவில்லை? சொல்லுங்கள். எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்படியெல்லாம் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு தான் இந்த பயிற்சி பாசறை. தெரிஞ்சுக்கிடுங்க.